இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியம். குலதெய்வத்த முதல்ல வழிபட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் மத்த தெய்வங்கள வழிபடணும். அதனால காலையிலேயே நான் வடை பாயாசத்தோட சமையல்லாம் பண்ணிட்டு, ஒரு பாத்திரத்தில சர்க்கரை பொங்கல், ஒரு பாத்திரத்தில வெள்ளை சாதம் பொங்கி எடுத்து வச்சுட்டேன். இந்த குலதெய்வ வழிபாட்டில மாவிளக்குங்கிறது ரொம்பவும் முக்கியம். இந்த மாவிளக்கு ஒரு சிலருக்கு சரியா வராது. உடைஞ்சிரும். அப்படி இல்லன்னா நீர்த்து போகும். அப்படி இல்லாம பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் பச்சரிசிய 1 மணி நேரம் தண்ணீல ஊற வச்சுட்டு, அத அலசி வடிகட்டி ஒரு துணியில ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்ஸியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/4 கப் வெல்லத்த 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா உருக்கி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இத மாவுல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா கட்டியா பெசஞ்சு எடுத்துக்கிட்டு, இத நல்லா பால் மாரி உருட்டிட்டு நடுவுல பள்ளம் பண்ணிட்டு, மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏத்திக்கலாம். எப்ப நம்ம குலதெய்வம் வழிபாடு செஞ்சாலும் இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு தான் வழிபாடு பண்ணணும். இன்னைக்கு காலையிலேயே நான் பெர்ஃபெக்ட்டான ஒரு மாவிளக்கு செஞ்சு குலதெய்வத்த வழிபட்டு வீட்டுக்கு அழைச்சாச்சு. நீங்க எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.